ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பிரவீன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் இன்ஜினியராக பிளேஸ்டாக இருக்கேன். ஹாய், நான் உங்களோட வெங்கி ஃப்ரம் விக்கிடிக்கி அண்ட் Kaashiv Infotech. நான் கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் பர்சனை பற்றி பேசணுங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா என்னோட தம்பி பிரவீன்குமாருங்க. நான் நேசிக்கிற, சுவாசிக்கிற, ரொம்ப பாசமாக இருக்கிற ஒரு மனிதன் யாருன்னா கண்டிப்பாக நான் பிரவீன்குமார் தான் சொல்லுவேன். அவங்ககிட்ட ஒரு சிரிப்பு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அவன்கிட்ட ஒரு சின்சியாரிட்டி இருக்குங்க, அவன்கிட்ட ஒரு டெடிகேஷன் இருந்துகிட்டே இருக்குங்க. எப்போவுமே ஒரு மலர்ந்த முகத்தோடு ஒரு பையன் இருப்பானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பிரவீன்குமார் தான் இருப்பாங்க. அவ்வளோ அப்பாவி, அவ்வளோ நல்லவங்க. சிவகங்கையிலேருந்து வந்திருக்காங்க. அதாவது அவங்க அப்பா அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பார். நான் கோவப்படுவேன், என்னடா இந்த ஆள் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு நான் ரொம்ப கோவப்படுவேங்க. பிரவீன்குமார்ட்டி நான் சொல்லியிருக்கேன், என் நம்பர் நீ ஏன் அப்பாட்ட கொடுத்து அப்பா ஏன் பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டுட்ருப்பேன். அவர் இல்லை சார், அப்பா பயப்படுறாரு, சென்னையில் நான் தனியாக ஒரு ஃபஸ்ட்டு முறை வந்திருக்கேன் சார் அப்படின்னு. நான் ஆச்சரியமாக பார்ப்பேன், சென்னைக்கு வரதுக்கு என்னையா பயம்? நான் அவங்க அப்பாட்ட சொன்னேன், ஐயா கவலைப்படாதீங்க, உங்கள் பையனை நான் பார்த்துக்கிறேங்க, கண்டிப்பாக அவர் நல்லபடியாக இருப்பார், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேங்க. அதே மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையாக உன்னை பார்த்துக்கிறேன் நம்புகிறேன் பிரவீன்குமார். ஓகேவா சார்? பிரவீன்குமார் பார்த்தீங்கன்னா BCA டிகிரிங்க 2021 பாஸ் வந்து இவ்வளோதான் ஒரு கடினமான ஒரு குடும்ப சூழ்நிலைன்னு கிடையாதுங்க. ஸோ அப்பா லைக் ஒரு எக்ஸ் ஆர்மி மேனுங்க, வாட்ச்மேனாக இப்போ இருக்காருங்க, செக்யூரிட்டி கார்டாக இருக்காருங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃபுங்க, ஒரு அண்ணன், ஒரு தங்கச்சி, ஒரு தம்பிங்க. மொத்த குடும்ப பாரமும் தம்பி மேலே தான் இருக்குங்க. ஸோ எப்போ பாரு புலம்பிகிட்டே இருப்பாங்க. அதுவும் லைக் கண்டிப்பாக நான் சொல்ல வேண்டியதுன்னா, ரிசல்ட்டு அதுக்கு இன்டர்வியூ முடிச்சாச்சுங்க, ரிசல்ட்டுக்காக 2 நாள் வெயிட்டிங்கு. தூக்கமே இல்லை அவனுக்கு, 2 நாள் தூங்கவே இல்லைங்க, புலம்பிக்கிட்டே இருக்கான் பையன். எப்படியாவது வேலைக்கு போகணும், ரிசல்ட்டு சார் இருடா சொல்கிறேன் சார், ரிசல்ட்டு சார் இருடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவ்வளோ லைக் ஆர்வமாக இருந்தால் அந்த வேலைக்குள்ளே போகிறதுக்குங்க. இந்த வேலைன்றது அவ்வளோ ஒருத்தனுக்கு வேலை எவ்வளோ முக்கியன்றதை இவனை பார்த்தா எனக்கு இப்போ உணர்ந்துங்க. அவ்வளோ அக்ரெசிவாக இருந்தாங்க, இந்த வேலை அவனுக்கு வேணும்ட்டுங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன் தம்பி, உங்களுக்கு வேலை கிடைச்சதில் மனசார சந்தோஷப்பட்டேன், கண்ணீர் வந்துச்சுங்க. ஓகேவா? உன்னை பார்க்கும்போது ஒன்று தான் நான் கோர்ஸாக சொல்ல தோணுதுங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதனுக்கு வாழ்க்கையில் தோல்விகள் வரும். அந்த தோல்விகளை நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் மீண்டும் முயற்சி செய்யும்போது ஒரு நாள் அந்த தோல்வியை தோற்றுவிடும் உன்னிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ தோல்வியை தோக்கடிச்ச ஜெயிச்சு வெற்றியாளன் நீங்கள். வாழ்த்துக்கள் தம்பி, நானும் இந்த கம்பெனி உன்னை வாழ்த்துறேன் தம்பி. சார், ரெடிமேட் காஃபியை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக படித்து இன்ஸ்டண்ட்டாக பிளேஸ் ஆன ஒருத்தனை பார்க்கணுன்னா அது இவன் தான். அதுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் ஸ்டாக் ஜாவா படித்தாங்க. திடீர்னு ஒரு நெட்வொர்க்கிங் ஒரு ஓப்பனிங் வந்துச்சு, டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக படித்து பிளேஸ் ஆயாச்சுங்க. ஸோ ஆக்சுவலாக எல்லாருமே ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்கவங்க எல்லாத்தையும் நம்ம நினச்சிட்டு இருப்போம், நாமலாம் வேலைக்கு போக முடியுமா, இன்ஜினியரிங் பர்சன் மட்டும் தான் போக முடியும்ட்டு ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எப்பவுமே இருப்பாங்க. சில பேர் மட்டும்தான் இல்லைடா என்னோட ட்ரீம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான், நான் ஆகவும் நினைப்பாங்க, அதே மாதிரி போகவும் செய்வாங்க. அந்த மாதிரி போகணும்னு நினச்சது தான் நம்மளோட பிரவீன்குமாருங்க. ஆர்ட்ஸ் காலேஜுங்க, தமிழ் மீடியங்க. ஸோ ஒரு கிராமத்துலேருந்து, சிவகங்கை பக்கத்தில் கிராமத்துலேருந்து வந்தாருங்க. ஆனால் அவருக்கு ஒரு குறிக்கோள் இருந்துச்சுங்க, லட்சியம் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போகணும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிங்க, கம்பெனி எது பார்த்து ஃப்ளெக்சிபிலிட்டி தான். ஜாவாவில் ட்ரெயின் ஆனாருங்க, ஜாவாவில் ப்ரோக்ராம் கற்றுக்கிட்டாருங்க, ஜாவாவில் கோட் அடிக்க ஆரம்பித்தார். நெட்வொர்க்கிங்கில் ஓப்பனிங்காக ஓவர் நைட்டில் படிச்சுட்டு நெட்வொர்க்கிங் இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதை பண்ணவர் தான் என்னுடைய தம்பிங்க பிரவீன்குமாருங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பிரவீன்குமார். நான் சிவகங்கையிலேருந்து வரேன். நான் BCA கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ 2022 பாஸ் அவுட் தான். நான் சரி ஐடியில் நுழையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போதைக்கு நான் 3rd இயர்லேயே Kaashiv Infotech பற்றி இது பண்ணேன். அப்புறம் சாருக்கு கால் பண்ணி பேசினேன். சார் எல்லாமே சொல்லி தந்தாங்க. நான் நெட்வொர்க்கிங் படித்து கேட்டிருந்தேன் சார்கிட்ட. சார் சொன்னாங்க, படிக்கும் போதே பண்ணலாம் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் படிக்கும் போதே பண்ணிட்டு இருந்து இப்போ ஒரு 1 இயராக சார்கிட்ட தான் ட்ரெயினியாக இருக்கேன். வீட்டில் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். நான் வேலைக்கு போனால் தான் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியுங்கிற சூழ்நிலையில் இருக்குது.
ஸோ அதனால் சார்கிட்ட வந்து சொன்னேன். சார் வந்து அதெல்லாம் பார்த்துக்கலாம் தம்பி, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, கண்டிப்பாக வேலைக்கு போயிடலான்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வேலைக்கு போயிட்டேன். ஃபஸ்ட் இன்டர்வியூலேயே கிளியர் பண்ணிட்டேன். சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த நெட்வொர்க்கிங்லாம் இங்கே படிக்கிறது எப்படின்னா, ஒரு சில இடத்துல வந்து சும்மா சொல்லி மட்டும்தான் கொடுப்பாங்க. சார்கிட்ட வந்து நம்ம அப்படியே ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கலாம் எல்லாமே. அதான் இங்கே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே சார்கிட்ட இருக்கிறது. அதுதான் ரொம்ப ஃப்ரீயாக பேசலாம் சார்கிட்ட. நம்ம என்ன இது நினைக்கிறோமோ, ஸோ ஒரு அண்ணனாக சார்கிட்ட நம்ம என்ன ஒரு ஃபேமிலி இஷ்யூ எதுவாக இருந்தாலும், ஹெல்த் இஷ்யூ எதாக இருந்தாலும் சார்கிட்ட சொன்னோம்னா சார் அக்செப்ட் பண்ணி எல்லாமே இது பண்ணிக்கிடுவாங்க. ஃபைனலாக நான் இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் காஷிவ் இன்ஃபோடெக். முக்கியமாக வெங்கட் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சார் வந்து 2 டேஸில் இதை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வந்து படிச்சுட்டே இருந்தேன். எனக்கான மைண்டில் இருக்கும், கேட்குறப்ப டக்குன்னு ஞாபகம் வராது, வெறும் வாயிலிருந்து காற்று மட்டும்தான் வரும். அப்புறம் அங்கே காலையில் சார் வந்து எனக்கு மண்டே இன்டர்வியூன்னு சொன்னாங்க. ஆனால் சாட்டர்டே மார்னிங் கால் பண்ணி இது வந்து ஒரு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ½ hourல பார்த்தா இங்கேருந்து கால் வந்துடுச்சு. அப்புறம் செல்ஃப் இன்ட்ரோ எல்லாமே கொடுத்தேன். அப்புறம் 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு சரி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் மதியானம் மறுபடியும் கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணி ஃபேஸ் டு ஃபேஸ் வாங்க எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவசரமாக கிளம்பி போயிட்டு அப்புறம் அவங்க கொஞ்சம் கம்யூனிகேஷன் மட்டும் எனக்கு டெக்னிக்கல்ஸ் கூட நான் ரெடி பண்ணிடுவேன், இந்த கம்யூனிகேஷன்ஸ் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து யாராலும் ட்ரெயினிங் பண்ண முடியாது, அவங்க கொஞ்சம் ஓனாக தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சார் நான் ரெடி ஆகிடுவேன் சார் அப்படின்னு சொன்னேன். சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 minutes வீட்டில் வச்சுருந்தாங்க. அப்புறம் முடிச்சுட்டு நாளைக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லிட்டாங்க. அப்புறம் சண்டே ஆஃப்டர்நூன் கால் பண்ணி ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மண்டேலேருந்து இந்த ஆஃபீஸ் வர சொல்லிட்டாங்க.